வணக்கம், நான் உங்கள் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அருமையான அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? அவல் பொரி 4 கப்பு, பாவு வெல்லம் 1/2 கப்பு, சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். இதாங்க பொரி உருண்டைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த பொரி உருண்டைக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு 1 கம்பி போதும் 2 கம்பி போதும் அந்த மாதிரி கஷ்டப்படுற வெள்ளம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி வெள்ளத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு மண் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி மண் இருக்குதுன்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகலாம். அதே டைமில் இந்த வெள்ளம் கடையில் கேட்டு வாங்கும்போது பாவு வெள்ளம் சொல்லி கேட்டு வாங்குங்க, அதான் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளத்தை குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். கலர் பார்த்தீங்கன்னா கேரமல் கலர் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சுக்கு பவுடர், இந்த ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக சேர்ந்து வரும். நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த அவல் பொரி, இந்த பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண உடனே ரவுண்டாக உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். அதே டைமில் சூடு ஆறின பிறகு நீங்கள் பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சின்னா உங்களுக்கு சரியாக வராது. அதனால் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி உருண்டை பிடிக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதே டைமில் இனிப்பு தன்மையை செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு இனிப்பு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அந்த டைமில் 10% கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, இதுக்கப்புறம் இந்த நெய் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெய் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வாசனை நல்லா வரும். இந்த நெய்யை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த உருண்டையை அப்படியே கையில் எடுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் சூடோட பிடிச்சதான் உங்களுக்கு அழகாக ரவுண்டாக வரும். இந்த டைமில் கையில் ஒட்டாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, என் கை சுடுது, கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அரிசி மாவு எடுத்துக்கங்க. அரிசி மாவு கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரி உருண்டை எடுத்து நீங்கள் ரவுண்டாக பிடிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சூடோட தன்மை தெரியாது. அதனால தான் அரிசி மாவு யூஸ் பண்ணு சொல்கிறேன். ஒட்டாமல் வரனா கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. சூடாக இருக்குன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு. இன்றைக்கி இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அருமையான பொரி உருண்டை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் அவல் பொரி உருண்டை ரொம்ப விசேஷம் கார்த்திகை தீபத்துக்கு. இதை தொடர்ந்து சக்கரை பொங்கல். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, நெய் 6-7 டேபிள் ஸ்பூன், சால்ட் சிறிதளவு. இதாங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி பச்சரிசி. இந்த பச்சரிசியில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமான பருப்பு இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் அதாவது அந்த இனிப்பு தன்மை கம்மியாக தெரியும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பு போட்டுருங்க. இதுக்கு பிறகு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். எதுக்காக நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டான டெக்ஸ்சர் கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1க்கு 2.5 அதிகமான தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ரைஸ் ரொம்ப குழஞ்சி போயிடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த அரிசி நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு மூடி போட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் விசில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களா, இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். எதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் காரணம் இருக்குது.
அப்போ தான் அந்த சாதமும் பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக அரிசியும் பருப்பும் நெய் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் அரிசி வெந்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம், அதிகபட்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோன்னா, வெல்லத்தில் மண் இருக்கும்ல, அந்த மண்ணை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சிறப்பு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக உடச்சி போடலாம். நம்பி நீங்கள் ஒரு வெள்ளம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஆனால் இன்றைக்கி வர வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மண் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றுறோம். வெள்ளம் தண்ணி அதிகமாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால் நிறைய ரெசிப்பியில் உங்களுக்கு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்னடா தாராளமாக நெய் ஊற்றுன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெசிபிலாம் பண்ணும்போது நெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். சக்கரை பொங்கல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு கரண்டியில் எடுத்து அப்படியே போட்டுன்னா அப்படியே விழணும். அதுதான் ப்ராப்பரான டெக்ஸ்சர். அதுக்காக தான் இந்த நெய் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு, சாதம், இந்த வெல்லம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தாளிப்பு. இந்த தாளிப்பையும் திருப்பி நெய் யூஸ் பண்ணுறேன். என்னடா எல்லா இடத்துலையும் நெய் யூஸ் பண்ண சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பண்ண ஒரு 1/2 மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கெட்டியாகிடுது, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம், எந்த அளவுக்கு நெய் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு முந்திரி போடுங்க. ஏன் கிட்டனா தேங்காய் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் வர டைமில் இந்த காஞ்ச திராட்சை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போய்ட்டு அந்த சக்கரை பொங்கலை கொட்டுங்க. கொட்டி அப்படி மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடாடா, மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாழை இலையில் இந்த சக்கரை பொங்கல் எடுத்து போடுறேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கரண்டிலேருந்து அப்படியே விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.